மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் ஆகிடும். இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் முதல்ல சேர்த்துடலாம். இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. அதனால் இது மாதிரி கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணுங்கள். கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ வந்து மாங்காவை லைட்டாக தோல் மட்டும் எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். இது தேங்காய் 2வது பால் எடுத்து சேர்த்துருக்குறோம். இன்னும் நம்ம அடுப்புலையே வைக்கல. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல புளிப்பாக இருக்கிற மாங்காவாக எடுத்துக்கோங்க. நம்ம புளிப்புக்கு தக்காளி, புளி எதுவுமே சேர்க்கல. மீடியம் சைஸ் தேங்காய், 1/2 முடி தேங்காயில் 1/2 கப் தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுட்டு 1 கப் தண்ணி ஊற்றி 2வது பால் எடுத்து சேர்த்துருக்குறோம். பால் நம்ம இன்னும் சேர்க்கல. இது திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். பச்சை வாசனையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறதுலையே போயிடும். இப்போ நம்ம மீன் சேர்த்துட்டோம். மண் சட்டிங்கிறதுனால 2-3 நிமிஷத்துலேயே மீன் நல்லா வெந்துடும். நான் ஐல மீன் சேர்த்துருக்குறேன். கேரளாவில் இது ஐலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேறு எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். திறக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குது. சட்டி எடுத்துட்டு குலுக்கி விட்டால் போதும், இல்லைன்னா மீன் கலண்டுரும். இப்போது திரும்ப நம்ம பால் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை இப்போ சேர்க்க போகிறோம். பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. பபிள்ஸ் வர்றப்பயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக பபிள்ஸ் வர்றப்போ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலர் மாறினதும் 2 வத்தல் கருவேப்பிலை இதை அப்படியே மீன் குழம்புல சேர்த்து மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே இப்படி தான் ட்ரை பண்ணுவீங்க.